எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரித்தி செல்வி. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு நைட்டில் வந்து கால் அப்படியே குறுக்களி பிடிச்சிக்குது, அப்படியே இழுத்து பிடிச்சிக்குது, எதனால டாக்டர் இது மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கால் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது எல்லாருமே அனுபவிச்சுட்ருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமாக இன்றைக்கி வந்து இருக்குது. அது எதனால் வருது அப்படிங்கிறது வந்து ரீசனே தெரியாமல் அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த லெக் கிராம்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து நம்மளையும் அறியாமல் தூக்கத்தில் இல்லை நடந்துட்டு இருக்கும்போது, இல்லை பஸ்ஸில் ரொம்ப நேரம் நம்ம வந்து காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது, அப்புறம் நிறைய நேரம் நின்றுட்டே நம்ம வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா. நிறைய நேரம் அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து உட்காரவே டைம் இருக்காது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நின்றுட்டு ஓடிக்கிட்டு நடந்துட்டு அந்த மாதிரி இருப்போம். அந்த நாள் நைட்டு நம்ம தூங்கும்போது கால் இழுத்து பிடிக்கும். அது நம்மளையும் அறியாமல் தூக்கத்தில் டக்குன்னு எழுப்பி விட்டுரும் நம்மளை. அது வந்து கால் வந்து இப்படி சுண்டி யாரோ சில்ஸை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி, ஏதோ கிடுக்கி போட்டு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். நமக்கு மெயினாக வந்து கெண்டைக்கால் சதை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வரும். நிறைய பேருக்கு வந்து விரல்களில் வரும், விரல் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பின்னிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லை நம்ம தொடை எலும்பில் தொடை தசையில் அந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரிலாம் வர கிராம்ஸ் தான் லெக் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் சொல்லணும்னா தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தசைப்பிடிப்பு ஏன் ஏற்படுது, அந்த பிடிச்சிட்டா நம்ம என்னென்ன பண்ணி அதை சரிப்படுத்தலாம், அது எதனால் ஏற்படுது, எல்லாருக்கும் ஏற்படுதா இல்லை யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போ மெயினாக வந்து இந்த தசைப்பிடிப்பு வந்து மெயினாக நைட் டைமில் நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கும் போதெல்லாம் ஏற்படுது. இது வந்து யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மெயினாக ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கவங்க தண்ணி நிறையா குடிக்க மாட்டாங்க. அவங்க உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்காது. அவங்க வந்து நல்லா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நல்லா தூங்கியிருக்க மாட்டாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டாங்க. தண்ணி கூட அவங்க வந்து அளவாக தான் குடிச்சிட்டு வேலை செய்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டில் வந்து அவங்களுக்கும் வந்து நீர் சத்து வந்து நிறைய யூரின் போய் அவங்களுக்கு வந்து எப்பயுமே டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருப்பாங்க. ஏன்னா ட்ரை மவுத் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும். அதே மாதிரியே வந்து மசில்ஸ் கூட அது உள்ளே இருக்கிற அந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீஹைட்ரேஷன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மசில்ஸ் கிராம்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஈஸியாக ஏற்படக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து நியூரால்ஜியா, நர்வ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்பு வந்து வீக்காக இருக்கும்போது அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே பிடிச்சி இழுக்கிறது நிலைமை ஏற்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க இல்லையா, ஏசி போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தூங்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களே அறியாமல் வந்து நைட்டில் வந்து காலெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போதும் அந்த மாதிரி மசில்ஸ் கிராம்ஸ் வரலாம். இதெல்லாம் வந்து என்னென்ன காரணங்களால் நமக்கு மசில்ஸ் கிராம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மசில்ஸ் கிராம்ஸ் வரும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நல்லா இழுத்து பிடிக்கும், பெயின் வந்து தாங்க முடியாத பெயின் இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சால் இந்த பெயின் ரிலீவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். அதாவது சிலருக்கு வந்து அந்த லாஸ் ஆஃப் சென்சேஷன், நம்னஸ் வரும். சிலருக்கு வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு அப்படியே டிங்லிங் சென்சேஷன் சொல்லக்கூடிய ஊசியால் குத்துற மாதிரி பெயின் அதிகமாக இருக்கும். இதை வந்து எப்படி நாம் வந்து இதை வந்து ரிலீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அந்த புரியாத புதிராகவே இருக்குது. எப்படி நம்ம ரிலீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டில் படுத்திருக்கும் போது இந்த மாதிரி வருது, கிராம்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து காலை இப்படி மடக்கி வச்சுருக்கீங்கன்னா நல்லா நீட்டி விடணும், நல்லா நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது பண்ணவே முடியாது தான், ஆனால் பண்ணணும். நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்படி ஆச்சுன்னா இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படி நீட்டி அதுக்கு வந்து ஒன்றா ஒரு விரலாக வந்து நீங்கள் ஆயிலோ இல்லை ஆயின்மெண்ட்டோ இல்லை தைலம் போட்டு மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இப்போது வயசானவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த கிராம்ஸ் வருதுன்னா நாம் நல்லா காலில் பிடிச்சி நல்லா நீவி விடலாம். அந்த இடத்த வந்து நீவி விடும்போதே லைட்டாக நீவி விடணும். அதை வந்து ஸ்ட்ரெங்க்த்தாக பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப அக்ரெசிவாக பண்ணக்கூடாது. நான் அதை வந்து சாஃப்டாக நம்ம வந்து நீவி விடணும்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகும். ஏன்னா மசில்ஸ் வந்து அது பிணைஞ்சு ஒரு கற்றைகளாக இருக்கக்கூடியது. அதை வந்து உடனே நம்ம பிடிச்சி இழுத்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது லைட்டாக நம்ம வந்து நீவ் விடணும். இப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கிராம்ஸு, லெக் கிராம்ஸு, இந்த மாதிரி தசை பிடிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எழுந்து நின்றுட்டு நம்ம வந்து மெதுவாக நடக்கணும். நடந்தால் தான் அந்த இது வந்து கொஞ்சமாவது பிளட் சப்ளை ஆகி கொஞ்சம் அந்த தசை பிடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், வெதுவெதுன்னு தண்ணி எந்த காலில் உங்களுக்கு வந்து தசை பிடிப்பு இருக்கோ அந்த காலில் 1 கப்பு 2 கப்பு அந்த மாதிரி ஊற்றிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐஸ் வாட்டர், வார்ம் வாட்டர் அப்படி மாற்றி ரொம்ப தசை பிடிப்பு இருக்கவங்க மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது அந்த மசில்ஸ்னுடைய தன்மை மாறி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து தசை பிடிப்பு வந்து ரிலீவ் ஆகும். இதை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரலாம், டயபெட்டிஸ்க்கு வரலாம், ரொம்ப அனீமிக்காக இருக்காங்க இல்லையா, அதாவது ரொம்ப ரத்த சோகை அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் வரலாம். சத்து கம்மியாக, அதாவது தண்ணி அதிகமாக குடிக்காமல் வேலை செஞ்சுட்டே இருக்கிற டீஹைட்ரேட்டட் பீப்புள்ஸ்க்கு வரலாம். அப்புறம் நரம்பு வீக்காக இருக்கிற நியூராலஜிக் பர்சன்ஸ்க்கு, பேரலிட்டிக்கு அட்டாக் ஆனவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரலாம். இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் வந்து நல்ல மெடிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஆர்னிகா, ரஸ்டாக்ஸு, ரூட்டா, அப்புறம் ஃபெரமெட், சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நம்ம கைவசம் வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த கிராம்ஸ் வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ரஸ்டாக்ஸு, ஆர்னிகா, ரூட்டா ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக கையில் நீவ் விட்டுக்கலாம். ஏதாவது தைலம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அலோபதியில் நம்ம பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க. இது அந்த அளவுக்கு போகாமல் என்னென்ன காரணங்கள் சொன்னோமோ அந்த காரணங்கள்லாம் நம்ம வந்து வராமல் தடுத்துட்டாலே நம்ம வந்து தசை பிடிப்பிலிருந்து நிரந்தரமாக மீண்டு வந்துடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.